கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தொழிற்பூங்காவில் விமான இயந்திரங்கள் உற்பத்தி மேற்கொள்ள 4000 கோடி முதலீடு செய்கிறது AEQUS நிறுவனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒசூரில் 100 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை திறப்பு. காணொலி மூலம் திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தை முடிந்து மாசி பிறந்துவிட்டது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பிய செய்தியாளர். கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்கள் என கேட்டுக்கொண்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். யார் உயிரிழந்தாலும் சரி, எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் சரி, நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற விஜயின் போக்கை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். தமிழ்நாட்டை அடுத்து புதுச்சேரியிலும் தாவேக்காவிற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கும் பொது சின்னமாக விசில் ஒதுக்கீடு. கூட்டணி ஆட்சி என்று சொல்லும் பாஜகவை எதிர்க்கும் திராணி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் கேள்வி. த்ரிஷா குறித்து பேசிய விவகாரத்தில் வருத்தம் தெரிவித்தார் நயினார் நாகேந்திரன். யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது தனது வழக்கமல்ல எனவும், த்ரிஷா விவகாரத்தில் வருத்தம் தெரிவிக்கின்றேன் எனவும் நெல்லையில் பேட்டி. எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு தவறி வந்த ஒரு வார்த்தை. உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன். வரும் 20ஆம் தேதி தொடங்கும் தேமுதிக நேர்காணல். தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களை நேர்காணல் செய்கிறார் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். எழும்பூர் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் சேது விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதியில் முதல் தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படும். மறுமார்க்கத்திலும் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. புனித ரமலான் மாதத்தை ஒட்டி நோன்பு கஞ்சி தயாரித்து வழங்க ஏதுவாக பள்ளிவாசல்களுக்கு பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களுக்கு 8700 மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்க ஆணை. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும். மாணிக்கம் தாக்கூருக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுரை. இரண்டாயிரத்து 25-26ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தார் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக பெருமிதம். அதிமுக கட்சி சின்னம் தொடர்பான மனு மீது எவ்வளவு காலத்தில் முடிவெடுக்க முடியும்? தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். இந்தியா கூட்டணிக்கு மு.க.ஸ்டாலின் தலைமை ஏற்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் விருப்பம். ராகுல் காந்தி பிரதமராக ஸ்டாலின் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டார் என நம்பிக்கை. இருபத்தி 4 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரும் என கணிப்பு. 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஓரிரு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வரும் 21ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு.
தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் 22ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கை 6 மாதத்தில் முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய காவலர்களை மன்னிக்க முடியாது என நீதிபதிகள் கருத்து. ஈரான் அரசுக்கு எதிராக ஜெர்மனியில் 2.5 லட்சம் மக்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி. மேளதாளங்கள் முழங்க ஈரானில் ஆட்சி மாற்றம் வேண்டி முழக்கம். T20 உலகக்கோப்பை தொடரில் UAE அணிக்கு எதிரான போட்டி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி. புதிய ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களின் தொகுப்பை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். 24 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களை பூமியின் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியது ஃபால்கன் 9 ராக்கெட்.